ரம்யா ஒரு கல்லூரி மாணவி. அவள் தனியாக ஒரு பழைய ஹாஸ்டல் அறையில் தங்கினாள். அந்த ஹாஸ்டலில் ஒரு பயமுறுத்தும் வதந்தி இருந்தது. இரவு 12 மணிக்கு யாராவது உன் பெயரை கூப்பிட்டால் பதில் சொல்லாதே. அவர்கள் மனிதர்களில்லை. ரம்யா இதை கேலியாக எடுத்துக்கொண்டாள். ஆனால் ஒரு இரவு அவள் படிக்கும்போது திடீரென யாரோ கதவை தட்டுவது போலிருந்தது. டக் டக் டக். ரம்யா பயந்து கதவை பார்த்தாள். கடிகாரம் சரியாக நள்ளிரவு 12 எனக் காட்டியது. ரம்யா, வெளியே வா, ஒரு மெல்லிய பெண் குரல் கேட்டது. ரம்யா நடுங்கினாள். கதவின் கீழே ஒரு நீண்ட கருப்பு தலைமுடி நகர்வதை பார்த்தாள். அவள் பதில் சொல்லாமல் போனை எடுத்து தன் நண்பருக்கு கால் செய்தாள். யாரோ என் கதவை தட்டுகிறார்கள், பயமாக இருக்கிறது என்றாள். நண்பர் கூறினார், ரம்யா, ஹாஸ்டல் ரூம் 5 காலியாக இருக்கிறது. அங்கே 3 வருடத்திற்கு முன் ஒரு பெண் தற்கொலை செய்து கொண்டாள். என்ன? ஆனால் நான் ரூம் 5இல் தான் இருக்கிறேன். டக் டக் டக். கதவு மீண்டும் தட்டப்பட்டது. ரம்யா பதிலளிக்காமல் கண்ணை மூடிக்கொண்டாள். ரம்யா, நான் உள்ளே வரலாமா? குரல் இப்போது அறைக்குள் இருந்து வந்தது. ரம்யா கண்களை திறந்தபோது ஒரு வெள்ளை நிற பேய் கண்ணாடியில் நின்று கொண்டிருந்தது. உன்னை எதிர்பார்த்தேன். இன்று முதல் நீ என் ரூம்மேட். கத்திக்கொண்டே ரம்யா கண்களை மூடினாள். மறுநாள் ஹாஸ்டல் அறை 5 காலியாக இருந்தது. ரம்யாவை யாரும் பார்க்கவில்லை. ஆனால் இப்போது இரவு 12 மணிக்கு டக் 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 புதிய மாணவி ஒருத்தியின் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது.